السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தாருல் இல்ம் வாழ்வியல் பயிற்சி முகாமின் பயிற்சி மையத்தின் சார்பாக இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் நடந்து ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த அமர்வில் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் என்ன என்பதை நாம் அறியவிருக்கிறோம். இது ஒரு பயானை போல அல்லாமல் ஒரு பாடமாக ஒரு வகுப்பாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்ததன் அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் என்ன, இஸ்லாம் என்ன அடிப்படையோடு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற எல்லா விதமான செய்திகளையும் தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமைகளின் வாயிலாக தொடராகவே என்ன செய்யவிருக்கிறோம், அறியவிருக்கிறோம். அதிலே இன்றைய தினத்தின் துவக்கமாக அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே ஒரு 3 அம்சங்களை இஸ்லாம் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் 3 அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு முன்னதாக இந்த உலகத்தில் கடவுள் கொள்கை என்பது எப்படி தோன்றியது என்ற அடிப்படைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படின்னாதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு முன்னாடி இது என்ன ஏது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இல்லாத விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பொதுவாகவே இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கம்தான் இஸ்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீ அப்படி தானே நினைக்கிற? அப்படி நினைக்கலையா? யார் கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாம்? நான் கொஞ்சம் கேள்வி கேட்டு பேசுவேன் பாடமாக இருக்கிறதுனால. இறைவன் யார் வழியாக கொண்டு வர்றான்? முதல் நபிமார்களின் ஆதம் நபி வழியாக. அதுதான் நம்மளுடைய அடிப்படையான புரிதலாக இருக்க வேண்டும். பொதுவாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுமே இஸ்லாம் என்பதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஒரு மார்க்கம் என்று என்ன செய்கிறார்கள், நினைக்கிறார்கள், விளங்குகிறார்கள். இதிலே சற்று விதிவிலக்கு பெற்றவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழியாகத்தான் இந்த இஸ்லாம் மனித குலத்துக்கு முதலில் தரப்பட்டது என்பதை எல்லாரும் விளங்கி வைத்திருந்தால் கூட காலப்போக்கில் மாறிய அந்த மார்க்கத்தை சீர்படுத்துவதற்கு தான் தொடர்ச்சியாக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது விளங்குதா? ஆதம் நபி அவர்கள் எந்த கொள்கையை இந்த மனித குலத்துக்கு மத்தியில் கொண்டு வந்து வைத்தார்களோ அதே கொள்கையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வைத்தார்கள். அவர்கள் முதல் நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி. இதற்கு இடையில் இருக்கக்கூடிய நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த எல்லா நபிமார்களுமே இந்த மனித குலத்துக்கு சொல்ல வந்தது ஒரே ஒரு கொள்கையைத்தான், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படிங்கிற கொள்கையைத்தான் எல்லா நபிமார்களும் என்ன செய்ய வந்தார்கள், சொல்ல வந்தார்கள். அல்லாஹ் நாபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதி படைத்த
வேறு இறைவனோ கடவுளோ இல்லை அப்படிங்கிற ஏகத்துவ அந்த சங்கநாதத்தை முழங்குவதற்கு தான் என்ன செஞ்சாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுமே வந்தாங்க. அப்படி ஆதம் நபி அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் நம்மை மாதிரி பிறப்பெடுத்தவர்கள் கிடையாது. அந்த அடிப்படையை நம்ம முதல்ல விளங்கணும். அவங்க படைக்கப்பட்டவங்க, நம்மளும் படைக்க தான் பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம நேரடியாக குன்ஃபய கூனில் படைக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை. ப்ராப்பராக அறிவியலின்படி அழகான முறையில் ஒரு தாயினுடைய வயிற்றில் கருவுற்று 10 மாத காலம் குழந்தையாக இருந்து அதன் பிறகு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த பூமியை பார்த்து அந்த பிள்ளை உடனே நடந்துருமா? அந்த பிள்ளை பிறந்து இப்போ ஒரு 3 மாத காலம் இருக்கும் அந்த கையில் இருக்கிற பிள்ளைக்கு. அந்த பிள்ளை இப்போ உடனே நடந்துருமான்னு கேட்டால் நடக்காது. அது ஒரு ஓராண்டு காலத்தை 1.5 ஆண்டு காலத்தை கடந்ததற்கு பிறகு தான் அது நடக்க படிக்கும், தவளை படிக்கும், பேச படிக்கும், சிரிக்க படிக்கும். இது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய படைப்பும் அப்படி தான். எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம்ல, அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆதம் நபி அவங்க அப்படியே படைக்கப்பட்டாங்க. அவர்கள் எடுத்த எடுப்பிலே எப்படி படைக்கப்பட்டாங்க, பேசுகின்றவராக, ஒரு வாலிப வயதை உடையவராக அப்படி தான் படைக்கப்பட்டாங்க. அப்படி தானே? பிறந்த குழந்தையாக ஆதம் நபி அவர்கள் இல்லை, படைக்கப்பட்டாங்க. உலகத்தில் இருக்கின்ற பூமியில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளில் மண் எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான், ஆதம் நபி அவர்களை படைத்தான். அப்படி படைத்த இறைவன் படைத்த உடனேயே பூமிக்கு என்ன செய்து விடவில்லை, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற கொள்கையை மக்களிடத்தில் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கலை. படைத்து அவனுடைய சன்னிதானத்தில் தான் அல்லாஹ் ஆதம் நபி அவர்களை முதலில் வைத்திருந்தான். வானவர்கள்லாம் படைக்கப்பட்ட அதே சபையிலே, இப்லீஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவன் படைக்கப்பட்டிருந்த அதே சபையிலே 3வது தன்னை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட படைப்புகளில் உள்ளவர் தான் யார், இந்த ஆதம், மனித குலத்தினுடைய தந்தை. ஏற்கனவே வானவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படைப்பு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே ஜின்னினத்தை சார்ந்த இப்லீஸ் என்ற ஒரு படைப்பு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு இருக்கிறது. 3வதாக அல்லாஹ்வை வணங்குவதற்கு படைக்கப்பட்ட படைப்பு தான் யார், மனிதர்களாகிய நம்ம. அதில் முதல் மனிதனை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆதம் என்ற மனிதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைக்கிறான். இங்கே வச்சா படைச்சான், பூமியில் மண் எடுத்தான். ஆனால் படைப்பு வேலை இங்கே நடந்துச்சான்னு கேட்டால் படைப்பு வேலை இங்கே நடக்கலை. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வைத்து தான் என்ன செய்தது, 7 வானங்களுக்கு மேல் இருக்கின்ற அர்ஷ் என்ற அரியாசனத்தை சுற்றி இருக்கின்ற அந்த பகுதி இருக்குல்ல, அங்கே தான் ஆதம் நபி அவர்களுடைய படைப்பு நடந்தது. வானவர்கள் எந்த சபையில் இருந்தார்களோ அதே சபையில் தான் இப்லீஸும் இருந்தான். அதே சபையில் தான் என்ன செய்தார்கள், ஆதம் நபி அவர்களும் இருந்தார்கள். இதுதான் துவக்கம். இந்த துவக்கத்தில் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்படி படைக்கப்பட்ட அந்த ஆதம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு கட்டளையை அங்கே இருக்கின்ற பொழுது பிறப்பிக்கிறார். இப்போ இங்கே வாழும்போது நமக்கு நிறைய கட்டளை இருக்குல்ல, தொழுவணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிற கடமையெல்லாம் நம்ம மேலே இருக்குல்ல. இது மாதிரி ஆதம் நபி அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவர்கள் படைக்கப்பட்ட உடனே ஒரு மரத்தை மட்டும் நெருங்கக்கூடாது என்று என்ன செய்யப்பட்டார்கள், கட்டளை இடப்பட்டார்கள். அவங்களுக்கு ஆடைகள் எல்லாம் வழங்கப்படலை. அவர்கள் ஆரம்ப காலத்தில் மனித தோற்றம் விலங்குகள்லாம் இருக்குதுல்ல, விலங்குகள் ஆடை அணிஞ்சிருக்குதா இப்போ, அப்படி இல்லை. அந்த சன்னிதானத்தில் அது தேவையில்லை. அந்த பால் உணர்வு சார்ந்த அந்த அறிவு என்ன செய்யப்படுத்தப்பட்டிருந்தது, மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதை பற்றிய ஞானம், அதை பற்றிய தெளிவு அவங்களுக்கு இல்லை. அப்போ அப்படி படைத்திருந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மரத்தை மாத்திரம் நெருங்கக்கூடாது என்று என்ன செய்திருந்தான், கட்டளை பிறப்பித்திருந்தான். இது மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. இதை மட்டும் செய்யக்கூடாது. நமக்கு அல்லாஹ் அங்கே கட்டளை போடுறான்ல, பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, பெற்றோரை நல்லபடியாக பார்த்துக்கிடணும், இப்படி நிறைய கட்டளை இருக்குல்ல. அது மாதிரி இடப்பட்ட கட்டளைகளில் ஆதம் நபிக்கு ஒரே ஒரு கட்டளை தான். என்ன கட்டளை, உங்ககிட்ட குட்டி பிள்ளையாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட டிவி பார்க்காதுன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்களா, சேட்டை பண்ணாதன்னு சொல்கிறாங்களா? இது மாதிரி அல்லாஹ் போட்ட ஒரு கட்டளை என்னன்னு கேட்டால், ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்களும் உங்களுடைய மனைவியும் நெருங்கக்கூடாது. இவ்வளோதான் கட்டளை. அதை தாண்டி அவங்க மேலே தொழுகை கடமை கிடையாது, நோன்பு கடமை கிடையாது, ஜக்காத்து கடமை கிடையாது, ஹஜ்ஜு கடமை கிடையாது, வேறு எந்த விஷயங்களும் அவங்களுக்கு என்ன கிடையாது, கடமையாக்கப்படலை. இவ்வளோதான். அங்கே அந்த அந்த ஜன்னத்தில், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கனி வர்க்கங்களையும் உட்கொண்டு சாப்பிட்டு கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள், நிம்மதியாக இருப்பார்கள். ஒரு மரத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது, நெருங்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ் போட்டிருந்த கட்டளை.
அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், வலா தக்கரபா ஹாதிகி சஜரா ஃபதக்கூனா மினல் ஆலிமீன். நீங்கள் இந்த பூமியிலே, பூமினா பூமி இல்லை, அவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் இங்கே இந்த ஜன்னத்திலே விரும்பியவாறு சுற்றி திரியுங்கள். எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் இருந்துக்கோங்க. ஆனால் இந்த மரத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது, நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்கள் நெருங்கினால் ஃபதக்கூனா மினல் ஆலிமீன், நீங்கள் அநீதி இழைத்தவர்களுடைய பட்டியலில் போய் சேர்ந்து விடுவீர்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுறது அநியாயம் தானே, பொய் பேசுகிறது தப்பு தானே, புறம் பேசுகிறது தப்பு தானே, விபச்சாரத்தின் அருகில் செல்வது தப்பு தானே, மது அருந்துறது தப்பு தானே, ஆபாசமாக நடந்து கொள்வது தப்பு தானே. இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தவறுகள், அப்படி தானே? இதெல்லாம் செஞ்சால் எப்படி அநீதி இழைத்தவர்களாக நம்ம ஆகுவோமோ அது மாதிரி ஒரு சொல்லை அல்லாஹ் ஆதம் நபி அவர்களை படைத்த நேரத்தில் என்ன செய்கிறான், ஆதம் நபி அவர்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறான். நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் அநீதி இழைத்து விடக்கூடாது. இந்த மரத்தை நீங்கள் நெருங்கினால், இந்த மரத்தை நீங்கள் நெருங்கிவிட்டால் அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் நல்லா சொன்னானா. ஆனால் ஆதம் நபி அவர்கள் இந்த மரத்தினுடைய கனியை இபிலீஸுடைய அந்த தீண்டுதலின்படி, இபிலீஸ் வழி கெடுக்கிறான், வழி கெடுத்ததனுடைய விளைவாக அந்த மரத்தை என்ன செஞ்சிடறாங்க, ஆதம் நபி அவர்கள் நெருங்கிடுறாங்க. நெருங்கி அந்த கனியை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அங்கேருந்து கீழே இறக்குறான். இதுக்கு பிறகு தான் இஸ்லாத்தினுடைய தோற்றம். சரியா? இது முதல் மனிதனுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வைத்து, சொர்க்கத்தில் வைத்து ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது என்பது கட்டளை. அந்த கட்டளையை சைத்தானுடைய தூண்டுதலின்படி ஆதம் நபி அவர்கள் மீறுகிறார்கள். மீறினதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, இங்கிருந்து நீங்கள் 2 பேரும் என்ன செய்து விடுங்கள், கீழே இறங்கி விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆதம் நபி அவர்களுக்கும் ஆதம் நபி அவர்களுடைய மனைவியான துணைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கட்டளை பிறப்பித்து இந்த பூமிக்கு என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி விட்டுறான். இறக்கி விட்டுறானா, இறக்கி விடும்போது முதல்ல ஒருத்தவங்க பூமியை பார்க்குறாங்க. இந்த பூமியில் என்ன இருக்குன்னு தெரியாது. அவர்கள் படைக்கப்பட்ட நேரத்தில் ஜன்னத்தில் இருந்தாங்க. அந்த ஜன்னத்தில் வானவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அந்த ஜன்னத்தில் ஜின்னினத்தை சார்ந்த இப்லீஸும் என்ன செய்தான், இருந்தான். ஆனால் பூமிக்கு வருகின்ற பொழுது இங்கே என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா, என்னென்ன உயிரினங்கள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. யானை இருந்திருக்கும், டைனோசர் இருந்திருக்கும், பல்வேறு விதமான காட்டு விலங்குகள் இருந்திருக்கும், பெரிய பெரிய ராஜாளி பறவைகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும். இதுவெல்லாம் அவர் இங்கே பார்க்குறாரு, அப்படி தானே? அங்கே கனி வர்க்கங்களை பார்த்துருந்தாலும் இங்கே வேறு வேறு விஷயங்களை பார்த்துருப்பார்ல. அது ஒரு தோட்டமாக, பூங்காவாக, அழகானதாக இருந்திருக்கும். இங்கே பாலைவனத்தை பார்த்துருப்பாரு, இங்கே கடலை பார்த்துருப்பாரு, இங்கே கொடூரமான விஷயங்களை யாரும் தார் ரோடு போட்டு வச்சுருக்க மாட்டாங்கல்ல. அன்றைக்கி ஆரம்ப காலத்தில் இறங்கும்போது மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளான காடுகளை எல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் தானே. அப்போ அப்படி இறக்க விடப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாதுல்ல. என்னமாவது தெரியுமா அவங்களுக்கு, எந்த விஷயமுமே தெரியாது. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணுங்கிற அல்லாஹ் கற்றுத்தந்த விஷயங்களை அதெல்லாம் ஒன்று ஒன்றா தானே கற்றுத்தரான். அது நீங்கள் என்ன விளங்குவீங்கன்னா, ஆதமுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம்னு ஏற்கனவே சொல்கிறான்ல, அது அறிவு சார்ந்தது. ஆதமுக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரியும், ஆதம் நபி அவர்களுக்கு ஃபோனை பற்றி தெரியும், ஆதம் நபி அவர்களுக்கு வாட்ச் பற்றி தெரியும். ஆனால் அவங்க கண்டுபிடிச்சாங்களா? அவங்க கண்டுபிடிக்கலாம். அந்த காலகட்டத்தில் எது இயலுமோ அவர்கள் சொல்லுவார்கள், கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதுதான் நாலேஜ், அதுதான் அறிவு. ஆனால் எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டால், அவங்க காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை படிப்படியாக தான் என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. இப்போ உதாரணமாக இந்த கற்கால மனிதனுடைய வரலாறுகளை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே. நெருப்பு முதல்ல என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்கலாம் பார்த்துட்டு கற்கால வரலாறு படிச்சிருக்கீங்களா? கற்கால மனிதனுடைய வரலாறு படிச்சு 2 கல்லை உரசும் போது நெருப்பு அப்படின்னு, அந்த நெருப்பு முதல்ல பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு தண்ணீரை முதல்ல பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு எப்படி இருந்திருக்கும். நெருப்பு சுடுங்கிறது தெரியாது தானே, அது தொட்டிருப்பார், அது சுட்டிருக்கும். அப்போ இதை தொடக்கூடாதுங்கிற கல்வி அவங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கும். இப்படி உலகம் சார்ந்த விஷயங்கள் என்ன செய்யப்பட்டது, ஆதம் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அறிவு சார்ந்து. ஆனால் உலகம் சார்ந்த பல விஷயங்களுக்கான ஞானம் ஆதம் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட மார்க்கம் என்றால் என்ன என்பதை அல்லாஹ் ஸ்பெசிஃபிக்காக என்ன செஞ்சான், அவங்களுக்கு அவ்வப்போது தான் சொல்லி கொடுத்தான். புரியுதா உங்களுக்கு? இது பற்றிய ஞானம் ஏற்கனவே அவர்கள் அறிந்த ஒன்றாக இருந்தாலும் பூமியை சந்தித்ததற்கு பிறகு இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படிங்கிற ஒன்று என்ன செஞ்சான், அல்லாஹ் ஆதம் நபி அவர்களுக்கு சொல்லி கொடுத்தான், கற்றுக் கொடுத்தான். சரியா? நம்ம இப்படித்தான் நிற்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் சிரிக்கணும், இதுதான் சரி, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு
விருப்பமான செயல் இப்படிங்கிற எல்லா சட்டத்திட்டங்களையும் எல்லாம் என்ன செஞ்சான், ஆதம் நபி அவர்களுக்கு கொடுத்தான். அப்போ ஆதம் நபி குழந்தை பெற்றிருப்பாங்கல்ல, புதுசாக மக்கள் கிடையாது, அவங்க பெற்ற பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, வாப்பா இன்னைக்கு தன் பிள்ளைக்கு பாடம் நடத்துகிறாரா, ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், மதரசாவில் போய் வந்து ஓதணும், இப்படி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லித்தராங்கல்ல. இது மாதிரி ஒரு தகப்பனாக இருந்து கொண்டு முதலில் ஆதம் நபி அவர்கள் தன் பிள்ளைகளுக்குத்தான் என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை போதித்தார்கள், நல்லதை போதித்தார்கள். இதுதான் துவக்கம். இப்படியும் ஒரு 1000 ஆண்டு காலம் அவர் வாழ்கிறார். 1000 ஆண்டுகளுக்குள்ள அவர்கள் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தார்களோ, அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்திருந்ததோ அது வரைக்கும் இஸ்லாம் என்ன செய்யப்பட்டிருந்தது, சொல்லித்தரப்பட்டிருந்தது ஆதம் நபி அவர்களால். அல்லாஹ் வேதத்தை கொடுத்துட்டான். முகமது நபிக்கு குரான்ங்கிற ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கா, ஈசா நபிக்கு இஞ்சில்னு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கா, மூசா நபி அவர்களுக்கு தௌராத்துங்கிற ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கா, தாவூத் நபி அவர்களுக்கு சபுருங்கிற ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, எழுதிக்கின்னா எழுதிக்கிடுங்க. 4 நபிமார்களுடைய வேதம் மட்டும்தான். அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக வேதம்னா என்ன, எந்தெந்த நபிக்கு வேதம் வழங்கப்பட்டது, அது எப்படிப்பட்டது, அதில் என்ன இருந்துச்சு என்ன இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 4 வேதங்களை அல்லாஹ் சொல்லிட்டான்ல, இது மாதிரி ஆதம் நபிக்கும் அல்லாஹ் ஒரு வேதம் கொடுத்துருந்தான். அந்த வேதத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று அனைத்தையும் சொல்லி கொடுத்துருந்தான்ல. இப்போ ஆதம் நபி அவர்கள் அல்லாஹ் நிர்ணயித்த மரணத்தை அடைஞ்சிடறாங்களா, மரணத்தை அடைந்ததற்கு பிறகு எதுவெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் என்ன செய்தார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு மீறினார்கள். இன்றைக்கி வாப்பா வந்து தப்பு இது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கூட வாப்பா உயிரோடு இருக்கும்போது மீறுற பிள்ளை இருக்கானா இல்லையா. கிரிக்கெட் விளையாட போகாதடான்னு தகப்பனார் சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன் சேனலை பார்த்துக்கிட்டே இருக்காதடான்னு உம்மா சொல்லுது. உம்மாவும் உயிரோடு தான் இருக்கிறாங்க, பாப்பாவும் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனால் பிள்ளை என்ன செய்யறான், கிரிக்கெட் விளையாடவும் போகிறான், எப்போ பார்த்தாலும் பப்ஜி கேமும் விளாட்றான், எப்போ பார்த்தாலும் கார்ட்டூனும் பார்க்குறான். அப்போ உயிரோடு வாழும்போது ஒரு செயல் மீறப்படுகிறது. அப்போ வாப்பா மௌத்தாயிட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வாப்பா மரணித்த பிறகு என்ன பண்ணுவான், சிகரெட்டு குடிக்க ஆரம்பிப்பான். கார்ட்டூன் சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தவன் எந்த அளவுக்கு போகிறான், பாரதூரமான விஷயத்துக்கு போகிறான். வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவன் தேட்டருக்கு என்ன செய்கிறான், அம்மாவை மீறிக்கிட்டு எழுத்து பேசிக்கிட்டு நண்பர்களோடு சேர்ந்து போகிறான்ல. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் நடைமுறையில் பார்க்க. இது மாதிரி தான் அன்னைக்கு ஆதம் நபி அவர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை பண்படுத்தி வைத்திருந்தார்களோ அதிலிருந்து அவருடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் என்ன செய்கிறார்கள், சிதறல் அடைகிறார்கள். எல்லாருமே பிரிகிறாங்க. அவங்கவுங்க மன இச்சைப்படி என்ன செய்கிறாங்க, மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ அதையெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செய்ய ஆரம்பித்த அந்த பல செயல்கள் உங்களுக்கு புரியுதா? நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க சிகரெட்டு குடிக்கிறதுன்னு சொன்னல, இது மாதிரி ஒரு அந்த காலத்தில் என்ன தவறு இருந்துச்சோ அந்த தவறுக்குள்ளே போகிறாங்க. அதை மட்டும் செஞ்சுருந்தா பரவாயில்ல. அதை சேர்த்து என்ன செய்கிறார்கள் என்றால், ஆதம் நபி எந்த கடவுளை சொல்லி கொடுத்தார்களோ, அல்லாஹ்னு தானே சொல்லி கொடுத்துருப்பாங்க, அல்லாஹ் தவிர வேறு இறைவன் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. இன்றைக்கி முகமது நபி அவர்கள் எந்த லாயிலாக இல்லல்லாவை சொன்னாங்களோ அந்த லாயிலாக இல்லல்லாவை தான் ஆதம் நபி அவங்களும் சொன்னாங்க. வேறு களிமாவா சொன்னாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களும் சொன்ன களிமா என்னது தான், லாயிலாக இல்லல்லா தான், அஷஹது அல்லா இலாக இல்லல்லா தான், அல்லாஹ் நாபுத இல்லல்லா தான். இதை தானே சொல்லி, இதெல்லாம் ஒரே அர்த்தம் கொண்டது. இதை தான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். அப்படி சொன்னாங்களா? அப்படி சொல்லி கொடுத்த அந்த கடவுளை பிற்காலத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, அவர்களுடைய புதல்வர்களே அல்லாவை தாண்டி சிலரை கடவுளாக ஆக்கி கொள்கிறார்கள். அப்படி ஆக்கி கொள்ளும்போது அது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ வாப்பா ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா பெரிய தகப்பனார் என்ன செய்வார், அந்த வீட்டில் கண்டிப்பார், சின்ன தகப்பனார் கண்டிப்பார், இல்லைன்னா மாமா கண்டிப்பாங்க, அப்படி தானே, இல்லைன்னா அண்ணன் கண்டிப்பான், இல்லைன்னா தம்பி கண்டிப்பான். இப்படி யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாங்கல்ல, அடுத்து வரணும்ல. தகப்பன் சரியில்லைன்னா அந்த பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு யார் வருவா, தகப்பனுடைய அண்ணன் வருவார், இல்லைன்னா தகப்பனுடைய தம்பி வருவார், அப்படி தானே. அல்லது தகப்பன் இறந்துட்டாலும் அந்த பிள்ளை என்னதான் தறி கட்டு போகுதுன்னு அப்படி விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்று என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைய சரி செய்வதற்கு சீர்படுத்துவதற்கு வருவாங்கல்ல, கையில் எடுப்பாங்கல்ல. அது மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறான்னா, ஆதம் நபி இறந்துட்டாரு, ஆதம் நபியினுடைய பிள்ளைகள் நிறைய தவறுகளை நோக்கி போகிறாங்க, வாரிசுகள் தவறுகளை நோக்கி போகிறதோடு அல்லாமல் கடவுளையே மாற்றுகிறார்கள். அவங்க காலத்தில் யாரெல்லாம் நல்லவங்களாக இருந்திருப்பாங்கல்ல, அதில் சில பேர் நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. அந்த நல்லவங்கள்லாம் இவர் தான் கடவுள், இவர் தான் எனக்கு இந்த உலகத்தில் வாழும்போது ரொம்ப இறைவனோடு நெருக்கமாக இருந்தவர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க,
கடவுள் கொள்கையவே புதுப்பிக்கிறாங்க. யாருமே அல்லாஹ் மறுக்கலை, அங்கேருந்து அப்படி தான் வருது. உலகத்தில் வந்த யாருமே அல்லான்னு ஒருத்தன் இல்லைங்கிற வாதத்தை வைக்கவே கிடையாது. அல்லாவோடு சேர்த்து பல கடவுளை என்ன செய்யணும். முதல்ல இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கடவுள் யார் தான்? முதல்ல இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கடவுள் யாரு? அல்லாஹ் தான். அதுதானே அங்கேருந்து தானே வருது. எல்லாரும் அல்லாஹ் ஒத்துக்கிட்டாங்க, அல்லாஹ் கூட சேர்ந்து பலதை ஒத்துக்கிட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? முகமது நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையிலும் அல்லாஹ்வை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்ப்பா, அவன் தான்ப்பா உங்களை படைச்சான் அப்படியா சொன்னாங்க? அப்படி சொல்லலை. அவன் தான் உங்களை படைச்சாங்கிறத தாண்டி அவனை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு தான் சொல்ல வந்தாங்க. அல்லாஹ் கடவுள்னா சொல்ல வந்தாங்க. அல்லாஹ் கடவுள்னு சொல்ல வந்தது யார் மட்டும்தான்? ஆதம் நபி மட்டும்தான் அல்லாஹ் கடவுள்னு சொல்ல வந்தாங்க. ஆதம் நபியை தவிர உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் எதை சொல்கிறதுக்கு வந்தாங்க? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைங்கிறத சொல்லத்தான் வந்தாங்க. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன் புரியுதா? ரெண்டுக்குள்ள வேறுபாடு உங்களுக்கு புரியுதுல? ஆதம் நபி அவர்கள் தான் அல்லாஹ் என்ற ஒருவனை இந்த மனித குலத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான்னு. அடுத்து வந்த எல்லாரும் நபிகள் நாயகம் வரைக்கும் எல்லாரும் என்னதான் சொன்னாங்க? அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் கடவுள் இல்லை, யாரும் கடவுள் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அப்போ இந்த அடிப்படை தான் முதல் அடிப்படை. இங்கேருந்து தான் இரு கடவுள் கொள்கை, முக்கடவுள் கொள்கை, பல கடவுள் கொள்கை, பாம்பு, குரங்கு, வேறு வேறு உயிரினங்கள் எல்லாம் கடவுளாகிறது. இதெல்லாம் எங்கேருந்து தான் அடுத்தடுத்த ஜெனரேஷனில் தான் என்ன செய்யுது? உருவாகி கொண்டே வருகிறது. சரியா? இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். எத்தனை நபி வந்தாங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதுதான் துவக்கம். இப்போ இந்த கடவுள் கொள்கை எப்பொழுது சீரழிந்து விட்டதோ அப்பொழுதெல்லாம் ஒரு நபிமார்களை அனுப்பி வைத்து அல்லாஹ் அந்த கொள்கையை பலப்படுத்தினான்ல, அதுக்கு பேர் தான் இஸ்லாம். விளங்குதா உங்களுக்கு? இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகம் சொன்னது கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னதும், நபிகள் நாயகத்தை போல ஈசா நபி சொன்னதும், ஈசா நபியை போல மூசா நபி சொன்னதும், மூசா நபியை போல இப்ராஹிம் நபி சொன்னதும், இப்ராஹிம் நபியை போல ஹூது நபி சொன்னதும், ஹூது நபியை போல நூஹ் நபி சொன்னதும், இவங்க எல்லாரும் சொன்னது என்னதுதான்? இஸ்லாம் தான். அதுக்கு பேர் தான் இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு கொள்கை. அப்படின்னா கட்டுப்படுறது. இஸ்லாம்னா என்னது? கட்டுப்படுதல், அடிபணிதல். வேறு சொல்லு என்னது? இஸ்லாம்ங்கிற வேறு சொல்லு அஸ்லிம். முஸ்லீம்னு சொல்கிறோம்ல, முஸ்லீம்ங்கிறது தான் நம்மளுடைய பேர், அப்படி தானே? முஸ்லீம்ங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னா அஸ்லிம்ங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. அஸ்லிம்ங்கிறது என்னன்னா கட்டுப்படுறது. அஸ்லிம்னா என்னது? கட்டுப்படுறவர். யாருக்கு கட்டுப்படுறவர்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவர். இஸ்லாம்ங்கிறது என்னது? பன்மை சொல். எல்லாத்துலேயும் பன்மை இருக்கும்ல, ஒருமை, இருமை, பன்மை அப்படின்னு தமிழில் இருக்குதா? அது மாதிரி உள்ள பன்மை சொல்லு தான் என்னது? இஸ்லாம். முஸ்லிம், அஸ்லிம், இஸ்லாம். சரியா? இந்த இஸ்லாம்ங்கிறது பன்மை சொல். இப்போ இந்த இஸ்லாம் இந்த மனித குலத்துக்கு மத்தியில் எல்லா நபிமார்களாலும் என்ன செய்யப்பட்டது? வேறொன்றப்பட்டது. அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். திண்ணமாக அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிமார்கள் எந்த கொள்கையை சொன்னார்களோ, எந்த இஸ்லாத்தை சொன்னார்களோ அது மட்டும்தான் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்விடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அது வல்லாத எதுவும் என்ன செய்யப்படாது? அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன செஞ்சாங்க? எல்லா நபிமார்களும் இந்த மனித குலத்துக்கு மத்தியில் வச்சுட்டாங்க. சரியா? இதுக்கு அடுத்து நம்ம எல்லாத்தையும் டீட்டெயில்டாக உள்ளே போவோம்ல, அப்போ பார்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம நேரடியாக நம்ம இஸ்லாத்துக்குள்ளே நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த அடிப்படைக்குள்ளே வருவோம். இதில் இஸ்லாம்னா என்ன அப்படின்னா 3 அடிப்படைகளை இது கொண்டிருக்கிறது. முதல்ல 3 வகையாக இது பிரிக்கப்படுகிறது. ஒன்று இஸ்லாம், இன்னொன்று ஈமான், இன்னொன்று இஹ்சான். எழுதிக்கோங்க. இஸ்லாம், ஈமான், இஹ்சான் 3 இருக்கிறது. எழுதிங்களா? சரி. இதில் ஈமான் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஈமான் தான் நமக்கு தேவையான முக்கியமான அம்சம். இந்த ஈமான் தான் நமக்கு தேவையான முக்கியமான அம்சம். யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் தான் என்ன செய்வாங்க? மரணத்திற்கு பிறகு இருக்கின்ற அந்த மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி சுவனத்திற்குள்ளே நுழைவாங்க. அப்படிங்கிறது தான் ஈமான். சரியா? முஸ்லீம்களாக இருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சிட மாட்டாங்க? வெற்றி அடைஞ்சிட மாட்டாங்க. கிறிஸ்தவம் இருக்குது, அது ஈசா நபி கொண்டு வந்த கொள்கை தானே. ஈசா நபி தானே கொண்டு வந்தார். ஆமாவா இல்லையா? பின்னாடி மாறிடுச்சுல, அதை தான் சொல்கிறேன். இப்போ நபிகள் நாயகம் கொண்டு வந்த கொள்கையும் அப்படியே இல்லையே. நபிகள் நாயகம் எந்த கொள்கையை நமக்கு சொன்னார்களோ அந்த கொள்கை அப்படி இருக்குதா? அப்படி இல்லை. தர்கா வழிபாட்டை
நபிகள் நாயகம் எதிர்த்தார்கள். கபர் வழிபாட்டை எதிர்த்தாங்கல்ல. லானல்லாஹ யஹூத வன் நசாரா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. எதுக்கு சபிப்பானாக? இத்தகதுல் குபூர அம்பியாகி மசாஜித், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்கள் இருக்குல்ல, அதை பூரா வணக்கத்தலமாக மாற்றிட்டாங்க. இப்போ இஸ்லாமாக இருக்குதா? இஸ்லாமில் நபிகள் நாயகம் வரும்போது கபர் வழிபாடு கூடாதுன்ட்டு வந்தாங்க, தாயத்து கட்டக்கூடாதுன்ட்டு வந்தாங்க. இதெல்லாம் சொல்லலை ரசூலுல்லாஹ். ஜோசியத்தை நம்பக்கூடாதுன்னாங்க. யார் ஜோசியத்தை நம்புகிறாரோ அவர் முகமதுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை என்ன செஞ்சிட்டாரு? நிராகரிச்சிட்டாரு, மறுத்துட்டாருன்னாங்க. இன்னைக்கு ஜோசியம் முஸ்லீம் சமுதாயத்தில் இல்லையா? வீட்டு வாசலில் கயிறு கட்டுறது முஸ்லீம் சமுதாயத்தில், ஆனால் முஸ்லீம் தான். அவங்க புர்கா அணிகிறாங்க, அவங்க தொழுகிறாங்க, அவங்க நோன்பு வைக்கிறாங்க, அவங்க செல்வத்தை அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்கிறாங்க, அவங்க ஹஜ்ஜிக்கு உம்ராக்கெல்லாம் போயிட்டு வராங்க. ஆனால் எதையும் சேர்த்து செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தடுத்ததையும் சேர்த்து செய்கிறாங்க. இப்போ முஸ்லீம்ங்கிற பேர் இருக்கும், ஆனால் ஈமான்ங்கிறது இருக்குமா? அதுக்குள்ளக இருக்காது. அப்போ ஈமான் தான் முக்கியம், சரியா? முஸ்லீமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ஈமானாக இருக்கணும். ஈமானுக்கு பன்மை என்ன? ஈமானுடையவர் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான்? ஈமானுடையவர், இறை விசுவாசி, நம்பிக்கை கொண்டவர் அப்படின்னா என்ன சொல்லி அழைக்கிறான்? யா ஐயுகல்லதீன ஆமனுன்னு அழைக்கிறானா? மனிதர்களை அழைக்கும் போது யா ஐயுகன் நாசுன்னு அழைப்பான். நம்மளை கூப்பிடும்போது மனிதர்களேன்னு அழைப்பான். மனிதர்களேன்னு கூப்பிட்டா எல்லாரையும் கூப்பிட்றான்னு அர்த்தம். யா ஐயுகல்லதீன ஆமனுன்னு கூப்பிட்டா எல்லாரையும் கூப்பிடல. நம்பிக்கை கொண்டவங்களை மட்டும்தான், அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும்தான் என்ன செய்கிறான்? அல்லாஹ் கூப்பிட்றான். அதனுடைய பன்மை சொல்லலாம். நீங்கள் எதை சொல்லலாம்? மூமின் அப்படின்னு சொல்கிறோம்ல. நம்ம முஸ்லீம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், இவெல்லாம் ஒரு முஸ்லீமா அப்படின்னு கேட்போம். சில நேரங்களில் எப்படி கேட்போம்? இவெல்லாம் ஒரு மூமினானவனா அப்படின்னு கேட்குறோம்ல. அது என்ன முஸ்லீமுக்கும் மூமினுக்கும் வேறுபாடு? ரெண்டும் ஒன்றா வேற வேறையா? ரெண்டும் ஒன்றா வேற வேறையா? ஈமான் கொண்டிருக்கிறாங்கல்ல, அவங்க தான் மூமின்கள். கட்டுப்படுறாங்கல்ல, அவங்கெல்லாம் முஸ்லீம்கள். அப்போ நம்ம முஸ்லீமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, யாராக இருக்கணும்? மூமினாக இருக்கணும். முஸ்லீமாக இருக்கிறதுங்கிறது கட்டுப்படுற ஒரு சொல். நம்ம மூமினாக இருக்கிறவன் யாருன்னு கேட்டால், மூமினாக இருப்பவர்கள் யாருன்னு கேட்டால், சில நம்பிக்கை இருக்குதுல்ல, அந்த நம்பிக்கையில் எந்த பொய்யும் இல்லாமல், எந்த விதமான பலவீனமும் இல்லாமல் அல்லாஹ் சொல்லியதை சொன்னபடி அப்படியே உள்வாங்கியிருப்பாங்கல்ல, இவங்க தான் மூமின்கள். சரியா? இதுதான் அடிப்படை. அந்த ஈமான்னு சொல்லணும். மூணு கேட்டகரி: ஈமான், இஸ்லாம், இஹ்சான். 3 இருக்கா? இதில் ஈமான் அப்படின்னு போட்டு, ஈமானில் 6 இருக்கிறது. வெளிப்படையாக 6 இருக்கிறது, மறைமுகமாக இன்னும் 2-3 இருக்கிறது. நீங்கள் அந்த 6 முதல்ல எழுதிக்கோங்க. ஈமான்னா இந்த 6 நம்பினா தான் ஈமான். இந்த 6ல் என்ன பலவீனம் ஏற்பட்டுச்சுனாலும் நம்ம ஈமானில் பலவீனமாக இருக்கிறோம், தோத்துருவோன்னு அர்த்தம். முதல்ல என்னென்னா அல்லாவை நம்புதல். ஈமானில் 6 இருக்கிறது. அதில் முதல்ல என்னதுன்னா அல்லாவை நம்புதல். உங்கள் ஈமான் என்றால் என்ன அப்படின்னு போட்டு அந்த 6 விஷயத்தை எழுதிக்கோங்க. அல்லாவை நம்புதல் எழுதிட்டீங்களா? அல்லாவை நம்புதல்ங்கிற எல்லா இடத்துலையுமே அல்லாஹ் இன்னொன்று சேர்த்து சொல்லுவான். அது என்னது? மறுமையை நம்புதல். இந்த 2 தான் இணைந்தது. இல்லைங்களா? அல்லாஹ் திருக்குரானில் பேசுகிற எல்லா இடத்துலையும் அல்லாவை நம்புவதுன்னு தனித்து பேசவே மாட்டான். அல்லாவையும் இறுதி நாளையும் யார் நம்புகிறாரோ, அல்லாவையும் இறுதி நாளையும் யார் நம்புகிறாரோன்னு எல்லா இடத்துலையும் அல்லாஹ் என்ன செய்வான்? இது 2 தான் சேர்த்து பேசுவான். அப்போ அல்லாவை நம்புதலுக்கு அடுத்தே இறுதி நாளை நம்புதல் எழுதிக்கோங்க. பொதுவாக எல்லா படத்துலையும் அப்படி இருக்காது, கடைசியில் தான் இறுதி நாளுங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் குரான் வசனத்தோடு சேர்த்து பார்க்குறாங்க, இப்படி தெரிஞ்சுக்கணும். அல்லாவை நம்புதல், இறுதி நாளை நம்புதல். 2வதாக இறுதி நாளை. அல்லாவை நம்பிட்டு இறுதி நாளை நம்பலைன்னா 2 ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. அல்லாவை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ இறுதி நாளை நம்பினா தான் அல்லாவை நம்ப முடியும், அல்லாவை நம்பினா தான் இறுதி நாளை நம்ப முடியும். 2 ஒன்றோடு ஒன்று இணைந்தது. எழுதிட்டீங்களா? அடுத்து விதியை நம்புறது. நான் ரிவர்ஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் விதியை சொல்கிறேன்னா, விதிப்படி தான் எல்லாமே நடக்கிறது. ஏற்கனவே அல்லாஹ் உட்காந்து என்ன செஞ்சுட்டான்? எல்லாத்தையுமே எழுதிட்டான். யார் என்ன, எப்போ பிறப்பாங்க, எப்போ இருப்பாங்க, எப்போ மௌத்தா போவாங்க, எவ்வளோ சம்பாதிப்பாங்க, எல்லா டீட்டெயிலும் அல்லாஹ்வால் எழுதி வைக்கப்பட்டு, அந்த எழுதி வைக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி நம்ம நம்பணும். முஸ்லீமாக இருக்கிறவங்க அப்படி நம்பணும். விதியை நம்புறது. என்ன நடந்தால், இன்றைக்கி நான் அந்த ஊருக்கு வந்து இன்றைக்கி பாடம் நடத்திட்டு இருக்கிறேன்னா, நம்ம போட்ட திட்டம் 3 மாதத்துக்கு முன்னாடி தான். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ஆதம் நபி அவர்களை படைப்பதற்கு முன்னதாகவே லவ்ஃபுல் மௌஃபூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏட்டில் அவன் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டான். அதுதான் நடக்குது. நம்ம அறிவை கொண்டு நம்ம போட்ட திட்டம் மாதிரி நமக்கு தெரியும், பார்க்கும்போது எப்படி தெரியும்?
நம்ம தான் இந்த திட்டத்தை போட்டிருக்கிறோம், மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சொல்லணும், எப்படியாவது மக்களை வந்து மார்க்கத்தின்பால் வென்றெடுக்கணுங்கிறது நம்ம போட்ட திட்டம் மாதிரி இருக்குல்ல. இது நம்ம திட்டம் கிடையாது. ஆல்ரெடி அல்லாஹ் நான் வரணுங்கிறதையும் நீங்கள்லாம் அதை வந்து மார்க்கத்தை அறிஞ்சுக்கிட வரணுங்கிறதையும் இவங்கெல்லாம் மார்க்கத்தை சொல்கிறதுக்கு உண்டான வேலைகளை உழைப்பை ஏற்பாட்டை செய்ய வேண்டுங்கிறதையும் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறான், அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அந்த விதியை நம்பணும். என்ன நடந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாகுல்லனா, அல்லாஹ் நாடியதும் விதித்ததும் தவிர வேறதும் என்னை அணுகாதுன்னு நீங்கள் நம்பணும். அதுதான் விதியை நம்புறது. சரியா? அல்லாஹ் நாடியதும் அல்லாஹ் விதித்ததும் தவிர வேறதும் என்ன செய்யாது, எங்களை அணுகாது அப்படின்னு நம்பணும். அல்லாஹ் நாடினது மட்டும்தான் என்ன செய்யும், இந்த உலகத்தில் நடக்கும். மூணாவது விதியை நம்புறது போட்டிங்களா? இதுக்கு அடுத்து தான் மறைவான விஷயங்கள் வருது. இப்போ அல்லாஹ் மறைவான விஷயம் தானே, அல்லாஹ் யாருமே என்ன செய்யலை, பார்க்கல, ஆனாலும் அல்லாஹ் நம்பிட்டோம். அல்லாவை யாரும் பார்க்கல, ஆனால் அல்லாவை நம்பிட்டோம். எதை வச்சு நம்புகிறோம் அதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம், அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். இது ஓரல் தான், இது துவக்கம், முன்னுரை தான். இந்த உரையே மொத்தத்துக்கு என்னது தான், முன்னுரை தான். அந்த 6ஓட முடிஞ்சிடும், டைம் முடிஞ்சிடும். அல்லாவை நம்ம யாரும் பார்க்கல, அப்படி தானே? அப்போ எப்படி நம்புகிறோம்? அப்போ அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? குரானில் சும்மா சொல்லுமா, சொல்லுங்கள். தப்புலாம் இல்லை, கரெக்டாக தான் சொல்கிற மாதிரி இருக்குது. சொல்லுங்கள். நபிமார்கள் சொல்கிறதுனால நம்புகிறோம். என்ன நம்பிக்கை? எவிடன்ஸ். அதான் இறை நம்பிக்கை தாம்மா, அதான் எல்லாம் நம்புறது. எவிடன்ஸ் குரான் தான் எவிடன்ஸு. குரான் எவிடன்ஸு. அந்த குரான் வந்து அல்லாட்ட தான் இருந்துச்சு, அல்லாட்ட இருந்து தான் வந்துச்சுங்கிறதுக்கு எவிடன்ஸ். முகமது நபி தான் தூதருங்கிறதுக்கு எவிடன்ஸ். அதெல்லாம் தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். மாணவர்கள் நம்புறது நம்ம 3 பாயிண்ட் எழுத இல்லையில. முகமது நபி, ஜிப்ரீல் இதெல்லாம் இல்லை. சொல்லுங்கள். குரானு தான் அல்லாஹ் கடவுளுங்கிறதுக்கு ஆதாரம், அதில் மாற்று கருத்து இல்லை. குரானை நம்பணும்னா ஃபஸ்ட்டு அதில் ஒரு மேட்டர் இருக்கணும்ல, அதுக்கு எவிடன்ஸ். அவர் தான் முகமது நபிகிட்ட அல்லாஹ் தான் கொடுத்து விட்டாங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. மலக்குமார்களை பார்க்கல இல்லை. முகமது நபி பொய் கூட சொல்லலாம்ல. 600 ரெக்கையோட ஒருத்தர் வந்தார் அப்படின்னு பொய் சொல்லலாம்ல முகமது நபி. தெரியலையா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, உலகம் இருக்குல்ல, இந்த பூமி இருக்குல்ல, வானம் இருக்குல்ல, இதுதான் கடவுள் என்று ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்கான ஆதாரம். சரியா? இங்கே உள்ள எவிடன்ஸ், மெயினான எவிடன்ஸ் என்னன்னா, அல்லாஹ் அதனால தான் அப்படி கேட்பான். எப்படி கேட்பான்? வானங்களில் இருந்து மலையை பொழிய வைக்கக்கூடியவன் யார் என்று கேட்பீராக அப்படிங்கிறான்ல. இதை குரான் தான் சொல்லுச்சு. அதில் அதை தான் நம்ம அதை நம்ப போகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்லி சிந்திக்க வைக்கிறான்னா, வானத்துக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், அவன் பெரிய சேரை போட்டு அரசுன்னு ஒன்று வச்சுருக்கிறான் அப்படின்னா அதை பார்க்க முடியாது. அப்போ அவனை சிந்திக்கணும்ல. அப்படி ஒரு பிரம்மாண்டமானவன் சேர் போட்டு அரசு மேலே உட்காந்துருக்கிறான் 7 வானத்துக்கு மேலேங்கிறத நீங்கள் சிந்திக்கணும்னா சான்றை எங்கே காட்டணும்? அங்கே போய் பார்க்க முடியாது. அப்போ சான்றை எங்கே காட்டணும்? சான்றை இங்கே காட்டணும். இங்கே என்ன காட்டுறான் அல்லாஹ்? இங்கே என்ன காட்டுறான் அல்லாஹ் அப்படின்னா, வானத்திலிருந்து மலையை பொழிய வைக்கக்கூடியவன் யார் அப்படிங்கிற. மழை எப்படி பொழியுது? சிந்தி. மழை தானாக பொழியலை. அப்போ அதை பொழிய வைக்கிறான்ல, அவன் தான் யார்? கடவுள். விளங்குதா உங்களுக்கு? பூமியிலிருந்து விளைச்சலை ஏற்படுத்துறது யாருன்னு கேட்டவுடனே அந்த மக்கத்து குறைசியர்கள் கூட என்னதான் பதில் சொன்னாங்க? கூலும் அல்லாஹ் தான் அப்படின்னாங்க. அல்லாஹ் தான் சொன்னவன்ட்டு அல்லாஹ் பற்றி சொல்ல ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க. விளங்குதா அவங்களுக்கு? அல்லாஹ் கேட்கும்போது வானத்திலேருந்து மலையை பொழிய வைக்கக்கூடியவன் யாரான்னு கேட்கும்போது அவங்க யாரும் என்ன செய்யலை? சிலைகளுடைய பெயரை சொல்லலை. லாத்து பேரையோ, உஷா பேரையோ, மனாத்து பேரையோ, யவுக்கு பேரையோ, நசர் பேரையோ அவர்கள் சொல்லவில்லை. இப்போ நான் சொன்னதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள சிலைகளுடைய பேர். இது பேரை சொன்னானா? இது பேரை சொல்லலை. கரெக்டாக என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வினுடைய பெயரை அவர்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் கேட்குறான், பின்னர் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள்? அல்லாஹ் தான் வானத்திலிருந்து மலையை பொழிய வைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அல்லாஹ் தான் பூமியிலிருந்து விளைச்சலை ஏற்படுத்துகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அல்லாஹ் தான் மரணிக்க செய்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அல்லாஹ் தான் உங்களை உயிர்ப்பிக்க செஞ்சாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் எப்படி அல்லாஹ்வை விட்டுட்டு உங்களை மாதிரி வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதர்களை போய் என்ன செஞ்சீங்க? கடவுள்னு ஆக்குனீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போ அல்லாஹ் என்ன காட்டுறான்? பூமியில் உங்களுடைய கண்ணுக்கு புலப்பட்டுச்சுல, அந்த அறிவைத்தான் அல்லாஹ் சான்றாக காட்டுறான். விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் பார்த்தீர்களோ அதுதான் கடவுள் இருக்கிறான் என்பதற்கான
சான்று. அப்போ நம்ம அல்லாவை பார்க்கல, அல்லாவுடைய இந்த படைப்பை பார்க்குறோம். கடலை பார்க்குறோம், வானத்தை பார்க்குறோம், பூமியை பார்க்குறோம். நாத்திகர்கள் தெரியுமா? நாத்திகர்கள்னால் யாரும் தெரியுமா? கடவுள் மறுப்பு கொள்கை உடையவங்க, கடவுளே இல்லைங்கிறவங்க. சரி, கடவுள் இல்லைன்னா அந்த கடல் எப்படா வந்துச்சு? சூனியம்ங்கிறான். இந்த வானம் எப்படா வந்துச்சு? சூனியம்ங்கிறான். சூனியம்னா புரியுதா உங்களுக்கு? தானாக உருவாச்சு. தானாக உருவாகுமா? தானாக இந்த உலகத்தில் எதுவும் என்ன செய்யாது, உருவாக முடியவே முடியாது, இயலவே இயலாது. ஆதம் நபி அவர்கள் குன்ஃபே குன்ல உருவானாங்களா? அது தானாக தானே உருவான மாதிரி இருக்கு பார்க்கும்போது. தானாவா உருவாச்சு? அல்லான்னு ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், அவங்கள படைச்சிட்டா, உருவாக்கிட்டானா? உருவாக்குனதுக்கு பிறகு அதே மாதிரியே எல்லாரும் உருவானமா? இல்லை. நான் முதல்ல சொன்னேன்ல, கருப்பிடிச்சு ஒரு கணவனும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து கருவுற்று 10 மாதம் சுமந்து இப்படி ப்ராசஸ் நடக்குதுல்ல. இப்படித்தான் ஒவ்வொன்றும் இந்த உலகத்தில் என்ன செய்யும், உற்பத்தி ஆகும். அப்படி தானே? ஒரு மரம் அதுவா முளைக்குமா? ஒரு மரம் அதுவா முளைக்குமா? நீங்கள் விதைக்கணும், அப்படி தானே? நீங்கள் விதைக்கணும், தண்ணி ஊற்றணும், அப்படி தானே வருது. அப்போ இந்த விதைக்கிறது தண்ணி ஊற்றுறதெல்லாம் யார் பண்ணுறா? நம்ம பண்ணுறோம், இங்கனக்குள்ளக்கு நம்ம பண்ணுறோம். இந்த ஒரு ப்ராசஸை பண்ணணும் தானே? புரியுதா புரியலையா? விளங்குதா விளங்கலையா? நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, காக்கா இருக்குல்ல, காக்கா கூட ஒரு எச்சத்தை கொண்டாந்து ஒரு 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 விதையை கொண்டாந்து போடும் அப்படிங்கக்கூடாது. அதுவும் தான். விளங்குதா உங்களுக்கு? அல்லாதான் அதுக்கான அடிப்படை. வேறு யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடத்துல தான் இருக்கு. ஆனால் சில வேலைகளை நம்ம பார்க்குறோம்ல. அப்போ இந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை என்ன செஞ்சுருக்கிறான், படைச்சிருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானம் பூமி எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதுவெல்லாம் தான் அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ். அல்லாஹ்வை நம்ம பார்க்கல. விளங்குதா உங்களுக்கு? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே எவிடன்ஸ். ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் குழப்புறேன்னு நினைக்கிறேன். நான் குழப்புறேன்னா இல்லை உங்களுக்கு குழம்பு தான் தெரில. இப்ராஹிம் நபி அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணாங்களா? ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணாங்களா? ஒரு மன்னன்கிட்ட போய் பேசுகிறாங்க. மன்னன்கிட்ட பேசும்போது அந்த மன்னன் கேட்குறான் இப்ராஹிம் நபிகிட்ட, உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு கேட்குறான். இப்போ இப்ராஹிம் நபி இறைவனை எப்படி சொன்னாங்க? யாருக்காச்சும் தெரியுமா? இறைவன்னா யார்ப்பா? ஒருத்தனை பற்றி சொல்கிறீங்களப்பா, ஒருத்தன் எப்படி அவன் தான் கடவுள், என் கடவுளை மட்டும் வணங்கு, இதெல்லாம் சிலைகளெல்லாம் வணங்காத, ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தனை சொல்கிறீங்கள, அவன் யாருன்னு கேட்குறாங்க. அவனை இப்ராஹிம் நபி எப்படி காட்டினாங்க? அது மூசா நபி அப்படி சொல்கிறாரு. இப்ராஹிம் நபி ஃப்ரௌனும் கேட்டான், என்னப்பா கடவுளுக்குள்ளேன்னு என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிற, உனக்கு முன்னாடி நிறைய பேர் மௌத்தா போனாங்கல்ல அவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டான். அப்போ மூசா நபி என்ன சொன்னார்? கேள்விக்கு கிரிட்டிக்கல் தானே. அல்லான்னு ஒருத்தனை சொல்கிறீங்களா காட்டுப்பா அப்படிங்கிறான். நாத்திகர்கள் அப்படி தான் கேட்குறான். நாத்திகர்கள்ட்ட போயிட்டு தானே வெளியே வந்துட்டோம். அதுவாக உருவாச்சுங்கிறான். அதுவாக உருவாகாது, அதுவாக எந்த பொருளும் உருவாக முடியாது. அது மாதிரி அவங்க கேட்டாங்க. அப்போ இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப சாதாரணமான இதுவா பதில் அப்படின்னு நம்ம திருப்பி கேட்குற மாதிரி பதில் தான் சொன்னாங்க. என்ன மாதிரி பதில் சொல்லிட்டார் இப்ராஹிம் நபி அப்படி சொல்லல. இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யார் உணவளிக்கிறானோ அவனே என் இறைவன். விளங்குதா உங்களுக்கு? இது ரொம்ப கஷ்டமானதா? இப்படி எல்லாரும் கடவுளை சொல்லலாமே, எல்லாருமே சொல்லலாம்ல. யார் எனக்கு உணவளிக்கிறானோ அவனே என் இறைவன், யார் எனக்கு தண்ணீர் பருக தருகிறானோ அவனே என் இறைவன். ரெண்டு மேட்டர் வைக்கிறாங்க. யார் உணவளிக்கிறானோ அவனே இறைவன், யார் தண்ணீர் பருக தருகிறானோ அவனே இறைவன், யார் எனக்கு யார் என்னை நோயுறச் செய்கிறானோ அவனே என் இறைவன். நோய் தானாக வரல, அவன் தான் ஏற்படுத்துகிறான். எல்லாம் என்ன செய்கிறான், உங்களுக்கு நோயை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை அந்த நோயிலிருந்து யார் நிவாரணப்படுத்துகிறானோ குணப்படுத்துகிறானோ அவன் தான் நீ இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், யார் என்னை மரணிக்க செய்கிறானோ அவனே என் இறைவன், யார் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவானோ அவனே என் இறைவன். இந்த ஆறும் அறிவுக்கு உட்பட்டது தானே. அறிவை தாண்டி வேறு ஏதாவது மெசேஜ் வச்சாங்களா இப்ராஹிம் நபி? அல்லாஹ்னா யார் தெரியுமா, அவன் எப்படி இருப்பான் தெரியுமா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? அப்படி சொல்லலை. உனக்கு ஒருத்தன் உணவு கொடுக்குறான்ல அவன் தாண்டா அவன் இறைவன், உனக்கு ஒருத்தன் தண்ணி குடிக்க தர்றான்ல அவன் தாண்டா அவன் இறைவன். ரொம்ப சிம்பிளாக என்ன செஞ்சாங்க, மெசேஜை வச்சாங்க. அப்போ இதுதான் அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கான சான்று என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், விளங்கிக்கிடணும். அப்போ அல்லாஹ்வை யாரும் பார்க்கவில்லை, பார்க்கவும் முடியாது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். அப்போ அல்லாஹ்வை நம்புறது சரியா. இதுக்கு சான்றெல்லாம் இருக்கா? எதுக்கு சான்றெல்லாம் இருக்குது? அல்லாஹ் இருக்காங்கிறதுக்காவது இந்த உலகத்தில் நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஆனால் அடுத்து ஒரு 3 விஷயத்தை சொல்ல போகிறான்ல அல்லாஹ், அதுக்கு எந்த சான்றும் இல்லை. அப்படி தானே? அதில் ஒன்றுக்கு சுத்தமாக சான்றே இல்லை. என்னது? மாணவர்களை நம்புறது.
யாருமே பார்க்கல. வானவர்களை யாரும் அல்லாவை எப்படி நம்ம பார்க்கலையோ, ஆனால் சான்று இருக்கிறது. அல்லான்னு ஒருத்தன் இருக்காங்கிறதுக்கு என்ன இருக்கிறது, இந்த உலகத்தில் சான்று இருக்கிறது. வானவர்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்கங்கிறதுக்கு சான்று இருக்கா? சான்று இருக்கு. நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? பார்த்தா தானே நம்பணும். அப்போ அடிப்படை என்னன்னா, ஈமான்ங்கிறது கண்ணுக்கு தெரியாததை நம்புவது. கண்ணுக்கு தெரிகிறத நம்புறதுக்கு பேர் ஈமான் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? கண்ணுக்கு தெரிகிறத நம்புறோம்ல, அதுக்கு பேர் இல்லை ஈமான். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்ல, மறைவானதை நம்புவது, அதுதான் இஸ்லாத்தினுடைய பேஸே. அங்கே தான் நிற்கிறது. அல்லாவை நீ பார்க்கல, ஆனாலும் நம்பணும். மறுமைன்னு ஒன்று நீ பார்க்கல, ஆனாலும் நீ நம்பணும். வானவர்கள் ஒருத்தரை பற்றி நான் சொல்கிறேன், அவர்களை நீ பார்க்கல, ஆனாலும் என்ன செய்யணும், அவங்கள நீ நம்பணும் அப்படின்னு சொல்லி தர்றாங்கல்ல. அதுதான் ஈமானுடைய 4வது அம்சம், வானவர்களை மலக்குமார்களை நம்புவது. வானவர்கள் அல்லது மலக்குமார்கள். நம்ம அல்லாஹ் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இது சும்மா ஓரல், சரியா? நம்ம அடுத்த கிளாஸில் இந்த 6 பாயிண்ட்டையுமே ஒரு 6 வாரத்துக்கும் கூட பார்க்குற மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். வேதத்தை நம்புவது. இந்த 6ஐ நம்புறதுக்கு பேர் தான் என்னது, இஸ்லாம், ஈமான், சரியா? மறைவான இந்த 6 விஷயத்தையும் என்ன செய்ய வேண்டும், நம்ம நம்ப வேண்டும். திருக்குரான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது. நபிகள் நாயகம் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாங்க, இப்போ இல்லை. நம்ம யாரும் பார்க்கல. நமக்கு முன்னாடி சில பேர் பார்த்துருக்குறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சகாபாக்கள் என்ன செய்திருந்தார்கள், பார்த்திருந்தார்கள். இந்த வேதத்தையும் நபிமார்களையும் தவிர மீதி 4ம் என்னது, மறைவானது. மீதி 4மே என்னது, மறைவானது. இந்த 2 தான் விசிபிள். இந்த 2மே அவங்க தான் கொண்டு வந்தாங்கங்கிறதுக்கு நேரடி எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்படி ஒரு கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களுக்கு மத்தியில் அற்புதத்தை என்ன செஞ்சான், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து அனுப்பி வச்சாங்கிறத பார்க்க முடியுது. ஆராய்ச்சா. அடுத்து இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னபடி கட்டுப்பட்டு வாழ்வது இஸ்லாம். அவ்வளோதான். எழுதிட்டீங்களா? அடுத்து இஹ்சான். இஹ்சான்னா என்னன்னா, அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வோடு நம்ம எல்லா காரியத்தையும் செய்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் இஹ்சான். அல்லாஹ்வை நம்ம பார்க்காவிட்டால் கூட அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் இஹ்சான். இப்படியே எழுதிக்கோங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்கிறேன், எழுதிக்கோங்க. அல்லாவை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வுக்கு பேர் தான் இஹ்சான். அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா தப்பு பண்ண மாட்டோம், கரெக்டாக தொழுதுருவோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதரும் சொன்னபடி இந்த உலக வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவோம். அது இஹ்சான். இந்த 3 சேர்ந்தது தான் என்னது, இஸ்லாம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இஸ்லாம், ஈமான், இஹ்சான் 3. சரியா? எழுதிட்டீங்களா? இப்போ நம்ம ரிவர்ஸில் வருவோம். ஆதம் நபி அவர் அங்கே முடித்தோம்ல, இது 3 பாடமாக ஒரு 3 சப்ஜெக்டை எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம உரை மாதிரி கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு வந்தோம்ல, அந்த இடத்துக்கு இப்போ வந்துருங்க. அப்போ அப்படியான ஒரு நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் வழிதவறுகின்ற நேரமெல்லாம் அல்லாஹ் அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்தான், ஒவ்வொரு தூதரை அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பினான். அப்படி அனுப்பப்பட்ட நேரம் இருக்குல்ல, துவக்க நேரம், அந்த துவக்க நேரம் அது புரட்சியாக இருக்கும். அப்படி புரட்சியாக இருந்த உடனே மக்களெல்லாம் புது கருத்து சொல்கிறாங்கன்னு சொல்லி தன்னையை நேர்வழிப்படுத்தி சீர்படுத்தி கொண்டு வருவாங்க. எல்லா காலகட்டத்திலும் இது நடக்கும். ஆதம் நபி அவர்கள் மரணிக்கிறாங்களா, ஆதம் நபி அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அந்த சமூகம் வழிகட்டு இருந்தது. வழிகட்டு இருந்த பொழுது அல்லாஹ் இத்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி என்ன செய்கிறான், இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பி வைக்கிறான். அப்போ இத்ரீஸ் நபி அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆதம் நபியினுடைய புதல்வர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆதம் நபியினுடைய கவுமுகளாக இருக்கக்கூடியவர்கள் செய்த அந்த தவறுகளை எல்லாம் அடுத்து என்ன செய்வாங்க, சுட்டி காட்டுவாங்க. இது செய்யக்கூடாது, இது ஆதம் நபி சொல்லி கொடுத்துட்டு போனது கிடையாது, அவர் இப்படித்தான் சொல்லி தந்தார், நீங்கள் இப்படியெல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க, வரம்பு மீறிட்டீங்க, மாறிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்வாங்க, யார் செய்வா, இத்ரீஸ் நபி அவர்கள் வந்து இந்த மனித குலத்துக்கு மத்தியில் சொல்லி அப்படி சீர்திருத்திக்கிட்டே வருவாங்க. அப்படி சீர்திருத்தி கொண்டு வரும்போது அந்த ஆதம் நபியினுடைய புதல்வர்களில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆல்ரெடி ஒரு 200 பேர் நல்ல வழியில் தான் இருப்பாங்க, ஒரு 800 பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, வழிகேட்டின் பக்கம் போயிருப்பாங்க. அப்படி வழிகேட்டின் பக்கம் போயிருக்கும்போது அந்த 800 பேரையும் சீர்திருத்துவதற்கு இத்ரீஸ் நபி அவர்கள் வருவாங்களா. இந்த இத்ரீஸ் நபியினுடைய சொல்லை
ஒரு 50 பேர் கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 50 பேர் கேட்குறாங்கல்ல, அப்போ ஆல்ரெடி ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. இந்த 50 பேர் இத்ரிஸ் நபியினுடைய கொள்கையை சரிதான் என்று ஆதரிப்பார்கள். புதிதாக இத்ரிஸ் நபி சொல்வதை அடுத்தடுத்த தலைமுறை இருக்கும்ல, அந்த தலைமுறையினரெல்லாம் கேட்டு என்ன செஞ்சிருவாங்க, இந்த 200 பேரோடு சேர்ந்து 250 பேர் ஆயிடுவாங்க. இப்போ தான் என்ன செய்யுது, இந்த உலகத்தில் 2 கொள்கை உருவாகுது. விளங்குதா அவங்களுக்கு? ஆதம் நபி சொன்னதை தான் 1000 பேரும் கேட்டார்கள். அந்த 1000 பேர் ஆதம் நபியினுடைய மரணத்திற்கு பிறகு 200 பேர் ஆதம் நபி சொன்னபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 800 பேர் ஆதம் நபி சொல்லியதற்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதம் நபி சொன்னபடி நீங்கள் வாழவில்லை என்று சொல்லுவதற்கு புதிதாக ஒருவர் என்ன செய்கிறார், இந்த பூமிக்கு வருகிறார். ஆதம் நபி சொன்னபடி வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த 200 பேர் தான் என்பதை சொல்லுவதற்கு வருகின்ற பொழுது இவர் சொல்றதும் இவர் சொல்றதும் கரெக்டு தான். ஒரு புதுசாக ஒரு 50 பேர் வர்றாங்கல்ல, இந்த 250 பேரை அந்த 800 பேர் என்ன செய்வாங்க, 750 பேர் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. நீ புதுமையை கொண்டு வர்றியா, இந்த கொள்கையை நாங்கள் பார்க்கலையே. ஏன்னா எல்லாரும் ஆதம் நபி காலம் வரைக்கும் இருந்திருக்க மாட்டாங்களே உயிரோட. அந்த சமூகம் அடுத்து வழிகெடுவதற்கு ஒரு 200 ஆண்டுகள் ஓடி இருக்கும், 100 ஆண்டுகள் ஓடி இருக்கும், அப்படி தானே? அப்போ இதிலிருந்து சீர்திருத்தம் பெறுகின்ற பொழுது இவர்கள் ஒரு கொள்கைக்காரர்கள், இவர்கள் ஒரு கொள்கைக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிருது, எல்லா காலகட்டத்திலும் அப்படி உருவாகி கொண்டே வருகிறது. புரியுதா அவங்களுக்கு? அப்படி உருவாகி வந்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது அந்த மக்கள் அல்லாவை அறிந்து வைத்திருந்தார்கள். ஏன்னா ஏற்கனவே முன்னாடி எல்லாரும் தான் சொல்லி வச்சிருக்கிறாங்களே, அல்லாஹ் தவிர வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ் தவிர வேறு கடவுள் இல்லைங்கிற அந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லி வைத்திருந்த காரணத்தினால் இந்த கொள்கை நபிகள் நாயகம் தூதராக வந்த நேரத்தில் மக்களிடத்தில் என்ன செய்திருந்தது, அல்லாங்கிற ஒரு கடவுள் இருக்கிறாங்கிற தெளிவு இருந்தது. அதனால தான் நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனார் பேர் என்னது, என்னம்மா, அப்துல்லா. அவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஸ்லீம் இல்லைல்ல, நபிகள் நாயகம் பிறந்த நேரத்தில், நபிகள் நாயகம் தூதராக ஆன நேரத்தில் இஸ்லாம் அங்கே இல்லை தானே, அதை எல்லாரும் நம்புறோம் தானே. அப்போ எப்படி அவருக்கு அப்துல்லான்னு பேர் வந்துச்சு? நபிகள் நாயகம் தான் இஸ்லாத்தை சொல்கிறாங்க. அந்த மக்காங்கிற பூமியில் அல்லாஹ் அதை ரொம்ப கிளியராக சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, தூதர் அனுப்பப்படாத ஒரு பூமிக்கு முகமதே உம்மை தூதராக நிர்ணயித்தோங்கிறான். எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, மக்காவுக்கு அனுப்பப்பட்ட தூதர் இப்ராஹிம் நபின்னு நம்ம நினைக்கிறோம். மக்காவின் தூதர் கிடையாது இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி வேற பகுதியின் தூதர். புரியுதா உங்களுக்கு? உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மக்காங்கிற அந்த காபாத்துல்லா ஆலயம் இருக்குதுல்ல, அந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரே தூதர் யார் தான்? நபிகள் நாயகம் மட்டும்தான். அதை நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான், அந்த வார்த்தையை போட்டே சொல்கிறான், முகம்மதே தூதர் அனுப்பப்படாத ஒரு பகுதிக்கு உன்னை என்ன செஞ்சுருக்கிறோம், தூதராக அனுப்பியிருக்கிறோம். இது வரைக்கும் யாருமே என்ன செய்யலை, தூதராக அந்த பூமிக்கு அனுப்பப்படலை. ஆனால் ஆதம் நபி எங்கே தான் வந்தாங்க, அந்த மக்காவுக்கு தான் வந்தாங்க. இப்ராஹிம் நபி எங்கே தான் வந்தாங்க, அந்த மக்காவை தான் புனர் நிர்மாணம் செய்கிறதுக்கு வந்தாங்க. பள்ளிவாசல் கட்டப்பட்ட இடம் அங்கே தான், அதில் மாற்று கருத்து இல்லை. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? ஆதம் நபி நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது, தூதர். அப்போ ஆதம் நபி தூதர் தானே, அவர் தானே சொல்கிறாரு. ஆதம் நபி ஏன் கணக்கில் எடுக்கக்கூடாதுன்னா, அவர் துவக்கம், அவர் டோட்டலாக எல்லாத்தையுமே அவர் தான் என்ன செய்கிறாரு, இந்த மனித குலத்துக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் அல்லாமல், ஆதம் நபி அல்லாமல் அந்த சமூகத்துக்கு முதலில் தூதராக நிர்ணயிக்கப்பட்டது யார் தான்? முகமது நபி அவர்கள் தான். அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிடணும், நம்ம விளங்கிக்கிடணும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அப்துல்லாங்கிற பேர் இருந்துச்சுல, அது ஆல்ரெடி அவர்கள் அல்லாவை அறிந்து வைத்திருந்த காரணத்தினால்தான் அப்துல்லா என்ற பெயர் இருந்தது. அல்லாவை தெரிஞ்சு வச்சு தான் அல்லாவின் அடிமைன்னு தானே பேர் வைக்கிறார். அப்துல்லான்னா என்ன அர்த்தம்? அல்லாவுடைய அடிமைன்னு அர்த்தம். அல்லாவுடைய அடிமைங்கிறது அல்லாவுக்கு பிடிச்ச பேருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாவுக்கு பிடிச்ச பேர் 2 பேர் தான், வேறு எந்த பேரையும் அல்லாவுக்கு பிடிக்கல. நீங்கள் வைக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அல்லாவுக்கு விருப்பமான பேர் இருக்குல்ல, அது 2 தான். ஒன்று அப்துல்லா, இன்னொன்று அப்துல் ரஹ்மான். இந்த 2 பேர் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச பேர். அளவற்ற அல்லாஹ்வினுடைய அடிமை என்று சொல்லுவதையும் அல்லாஹ்வினுடைய அடிமை என்று சொல்லுவதையும் மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், ரொம்ப விரும்புகிறான். சரியா? அதனால தான் ரசூலுல்லாஹ் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் தூதராகவே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற விஷயத்தை எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் பதிய வச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்போ இந்த அப்துல்லா என்ற பெயர் நபி பெருமானாருடைய தகப்பனாருக்கு இருந்ததிலிருந்து அவர்கள் அல்லாவை அறியாதவர்களாக இருக்கவில்லை அப்படிங்கிறத என்ன செய்யுது, நமக்கு காட்டுது. அப்போ அல்லாவை அறிந்து வைத்திருந்தாலும் அல்லாவை அறிய வேண்டிய விதத்தில் அவர்கள் அறியவில்லை, அல்லாவை நம்ப வேண்டிய விதத்தில் அவர்கள் நம்பவில்லை. அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்க,
அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, லாத்தை வணங்கக்கூடாது, உஸாவை வணங்கக்கூடாது, மனாத்தை வணங்கக்கூடாது, யவுக்கை வணங்கக்கூடாது, நசரை வணங்கக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை என்ன செய்கிறாங்க இந்த மனித குலத்துக்கு மத்தியில் வந்து சொல்கிறாங்கங்கிற ஒரு அடிப்படை என்ன செஞ்சுக்கிடணும், விளங்கி கொள்ள வேண்டும். இதோட அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சுக்கிடுவோம், நிறைவு செஞ்சுக்கிடுவோம். தூக்கம் மட்டும்தான். அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம புக்கு வச்சு ப்ராப்பராக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே புக்கை வச்சே சொல்லிடுவோம். சரியா? அந்த புக்கு வாங்க முடிஞ்சால் எல்லாருக்கும் வாங்குறதுக்கும் கூட ஏற்பாடு பண்ணிடுவோம். இன்ஷா அல்லாஹ்.